முன்னாடி இருக்கிற வீடியோலாம் யுஎஸ் மார்க்கெட்ட பத்தி பேசிட்டோம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இவ்ளோ பேசுறோமே நம்ம இந்தியாலேருந்தே ஆப்பிள் ஷேர்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆன்சர் 100% முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி அவ்ளோ ஸ்பீடா வளர்ந்துருச்சு. முன்னாடி வெளிநாட்டு ஷேர்லாம் வாங்கணும் அப்படின்னா நெறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். பேங்கோட ப்ராசஸ் இருக்கும். டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும். அவ்ளோ ஈஸி இல்ல. ஆனா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா போதும். ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி, ஃபண்ட்ஸ ஆட் பண்ணி, நீங்க ஆப்பிளோ, மைக்ரோசாஃப்ட்டோ, அமேசானோ, டெஸ்லாவோ உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்குமோ அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு எல்லாரும் இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. நீங்க யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, எந்த கம்பெனி வாங்குவீங்க? ஆப்பிளா, டெஸ்லாவா, மைக்ரோசாஃப்ட்டா, அமேசானா, என்விடியாவா, கூகுளா? ஸோ, இதுல எந்த ஸ்டாக் நீங்க வாங்குவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் கம்பெனி இருக்கும். அதுதான் இன்வெஸ்டிங்கோட மொதல் ஸ்டெப். எனக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்டிங்கோட ஸ்டைல் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கிஃப்ட் சிட்டி ரூட். ஸோ கிஃப்ட் சிட்டி ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்பதான் புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசு மீன்ஸ் கொஞ்சம் வருஷம் ஆச்சு. பட் ஆனா இதுதான் இப்ப இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்டான ரூட்ன்னு சொல்லலாம். ஸோ இதுல கிஃப்ட் சிட்டி ரூட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிஃப்ட் சிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போகணும். போக பல பஸ் ரூட்ஸ் இருக்கும். ஃப்ளைட் இருக்கலாம். ஃப்ளைட்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், கார்ல போலாம். எது ஈஸியா இருக்கோ அதையே சூஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? ஸோ அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவும் நெறைய ரூட்ஸ் இருக்கு. அதனால இப்ப ரொம்ப ஈஸியான ரூட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ரூட்ஸ்ல கிஃப்ட் சிட்டி ரூட் தான் ரொம்பவே ஈஸியான ரூட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் புரோக்கர் மூலியமாவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். குளோபல் இன்வெஸ்டிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். நம்ம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணி ஆப்பிள் ஷேர்ஸ் வாங்கலாம். அவ்வளோதான். இது யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யுஎஸ் மார்க்கெட் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டா இருக்கும். எனக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் வேண்டாம். எனக்கு ஈஸியாவே இருந்தா போதும். அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப் இருந்தா போதும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கிஃப்ட் சிட்டி ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்மனி ஆப் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ரிஷியேட்டுங்கிற ஒரு ஆப்பை ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தன் இப்போ புதுசா ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் சில புரோக்கர்ஸ், டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்குலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுல தன்னும் ஒண்ணு. ஸோ தன் ஆப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அவங்களோட ஆப் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால அது இப்ப ரெடியா இருக்கு. ஜெரோதா, க்ரோ, ஆப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் இவங்கெல்லாம் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்ட் சிட்டி ரூட்ல அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதுக்காக இது ஈஸியா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்ஆர்எஸ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எல்ஆர்எஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸான இன்வெஸ்டர்ஸ்க்கானது. நேரடியா வெளிநாட்டு புரோக்கர் மூலியமாவே இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் தான் உங்களுக்கு இந்த எல்ஆர்எஸ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்றது. ஸோ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் கிடைக்கும். டைரக்ட் ஓனர்ஷிப் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். பெரிய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் இருக்கும். பேங்கோட ரெமிட்டன்ஸ் இருக்கும். டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க பிகினரா இருந்தா இதுல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ லிமிட்டும் இது குடுத்துருக்காங்க. டூ தௌ $250,000 பெர் ஃபினான்ஷியல் இயர் ஒரு இண்டிவிஜுவல் இதுல மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மெத்தட் மூலயமா. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்தியன் பேங்க்லேருந்து யூஎஸ் டாலரா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஃபாரின் புரோக்கருக்கு. அந்த ஃபாரின் புரோக்கர் உங்களுக்காக ஸ்டாக் வாங்குவாங்க.
அவங்க வந்து உங்களுக்காக ஸ்டாக் வாங்கி ஓனர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே இந்தியன் புரோக்கர் வாங்கி வைக்கிற விஷயம் கிடையாது இது. இது வந்து அங்கேயே டைரக்ட்டா அவங்க கூட நீங்க வந்து இதுல இருப்பீங்க. கான்டாக்ட்ல இருப்பீங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. டைரக்ட் ஓனர்ஷிப் கிடைக்கும் ப்ரோஸ்ல. யுஎஸ் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கும். கான்ஸ்ல வந்து ரெமிட்டன்ஸ் ஃபீ, ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் காஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் புரோக்கர் மூலயமா யுஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது. இப்ப வந்து நெறைய இந்தியன் புரோக்கர்ஸ் வந்து இந்த சர்வீஸ் குடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், கேஒய்சி பண்ணணும், மணி ஆட் பண்ணணும், ஸ்டாக்க சர்ச் பண்ணணும், வாங்கணும், ஃபினிஷ்ட். ஸோ இந்த இந்தியன் புரோக்கர்ஸ் வந்து எது மூலியமா பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனி ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாமே மொபைல் ஆப்ல வந்து முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து தேர்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இடிஎஃப் ஆகட்டும், இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்லயும், இடிஎஃப்லயும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி எது நல்லா இருக்கும், நல்லா இல்ல அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் வாங்க வேண்டாம். ஒரு பஞ்ச் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும், இடிஎஃப்பும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ வந்து ஒரு பாஸ்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்கெட்ட போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நேரம் இல்ல ரிசர்ச் பண்ண அப்படிங்கிறதுக்கும், ரிசர்ச் செய்ய தெரியல அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப் வந்து இருக்கு. நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க இப்ப வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போறீங்க. ஆப்பிள் மட்டும் வாங்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து வாங்கலாம். எது சேஃப்? மிக்ஸ்டு ஃப்ரூட் பாஸ்கெட். ஏன்னா ஒரு ஃப்ரூட் வந்து கேட்டாலும் மத்த ஃப்ரூட்டும் அதே மாதிரி தான் கெடும்னு சொல்ல முடியாது. மத்த ஃப்ரூட் வந்து நல்ல லாபம் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இடிஎஃப்னாலும் ஒரே ஸ்டாக் கிடையாது. நிறைய கம்பெனி சேர்ந்த பாஸ்கெட் தான் உங்களுக்கு வந்து இடிஎஃப்ன்னு சொல்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்க வந்து குறைக்கும். ஒரு சிம்பிள் கம்பேரிசன் வச்சுக்கலாம் நம்ம. இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கும், இடிஎஃப்க்கும். ஒரு கம்பெனி ரிட்டர்ன் அதிகமாவும் வரலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு வந்து இடிஎஃப்பா இருக்கும்போது, இல்ல மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும்போது நெறைய கம்பெனி சேர்ந்திருக்கும். ரிஸ்க் வந்து அந்த சிங்கிள் ஸ்டாக்ல இருக்கிற ரிஸ்க் வந்து குறையும் உங்களுக்கு. ரிஸ்க்கும் குறையும். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இப்ப கமாண்ட்ல வந்து போய் சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப நான் 2 சாய்ஸ் தரேன். ஆப்ஷன் ஏ வந்து ஒரே கம்பெனில போடுறது. ஆப்ஷன் பி வந்து 500 கம்பெனி இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, இடிஎஃப்யோ செலக்ட் பண்ணி, அதுல வந்து லாங் டர்முக்கு போடுறது. இத வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல நீங்க வந்து எத வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்டின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் வித் தி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். இப்ப வந்து சில இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்சீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் யுஎஸ் ஈக்விட்டி ஃபண்ட் ஆகட்டும், குளோபல் டெக்னாலஜி ஃபண்ட், குளோபல் இன்னோவேஷன் ஃபண்டுலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் தனித்தனியா குடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன முக்கியமான ஒரு ப்ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க ஐஎன்ஆர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்தியன் ரூபிலயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர்சீஸ் புரோக்கரேஜ் அக்கவுண்ட் வந்து தேவையில்ல உங்களுக்கு. ஸோ கரண்ட் ரெகுலேட்டரி லிமிட்ஸ் படி இது வந்து டிபெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யுஎஸ்ஐ ஏடிஆர் அண்ட் குளோபல் கம்பெனிஸ் லிஸ்டட் இன் இந்தியா. வந்து கம்பேரிசன் டேபிள்ல டிஃபிகல்ட்டி அது காஸ்ட் வைஸ் எது பெஸ்ட், யாருக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதுல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ உங்க ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் யாருக்கு என்ன பெஸ்ட் அப்படிங்கிறத. ஸோ இப்போ எல்லா மெத்தடும் பார்த்தாச்சு. அப்போ பெஸ்ட் எது? இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடையாது. பிகினர்னா கிஃப்ட் சிட்டி அல்லது இல்லாட்டினா இந்தியன் புரோக்கர் ரூட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி. எஸ்ஐபி இன்வெஸ்டர்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு. ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா எல்ஆர்எஸ் ரூட். ஸோ அதனால பெஸ்ட் மெத்தடுன்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கான பெஸ்ட் மெத்தட் உங்களோட டைம் ஆகட்டும், உங்களோட மணி ஆகட்டும், உங்களோட ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி ஆகட்டும், இது எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெஸ்ட் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே.
ஸோ இப்ப வந்து நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிடுங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க ரொட்டீன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ மார்னிங் வந்து நாஸ்டாக் வந்து எப்படி க்ளோஸ் ஆனுச்சு? S&P 500 என்ன பண்ணுச்சு? டவ் ஜோன்ஸ் வந்து கிரீனா இருக்கா? ரெட்டா இருக்கா? இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டிய வந்து செக் பண்ணணும் நம்ம. ஸோ கிஃப்ட் நிஃப்டி, அதுக்கப்புறம் டாலர் இண்டெக்ஸோட இது எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த்தன் எப்படி இருக்கு? INR டாலரோடது. ஸோ அதுக்கப்புறம் 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து எப்படி இருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து பிளான் பண்ணணும் நம்ம. ஒரு சீக்ரெட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு சார்ட்ட மட்டும் பார்க்க மாட்டாங்க. நியூஸ மட்டும் பார்க்க மாட்டாங்க. 2யும் கம்பைன் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் ரூல் சொல்றேன் பாருங்க. ஸோ கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெட் வந்து என்ன பண்ணுவாங்கங்கிற பார்க்கணும். பாண்ட் ஈல்டு எப்படி இருக்குங்கிற பார்க்கணும். டாலர் பார்க்கணும். FII பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் பார்க்கணும். இது ஒரு செயின். எக்ஸாம்பிள் ஃபெட் வந்து ஒரு டெசிஷன் எடுக்குது. பாண்ட் ஈல்டு வந்து சேஞ்ச் ஆகுது. டாலர்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை ஷிஃப்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதோட இம்பேக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்லயும் தெரியும். ஸோ இதை மைண்ட்ல வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பத்தியும் புரிஞ்சிடும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பத்தியோ யூஎஸ் மார்க்கெட்டை பத்தியோ நீங்க வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னும் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீங்க எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, அதையும் சொல்லுங்க. நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.